நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் 48வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். பலவிதமான புத்தி ரேகை விரிவான விளக்கம். புத்தி ரேகை பலவிதமாக இருக்கும். அதை பற்றி இன்னைக்கு சிறப்பாக விளக்க போகிறோம், பாருங்கள். இப்போ புத்தி ரேகை என்பது இறுதி ரேகைக்கு மேலே இருக்கிறது இறுதி ரேகை, அதுக்கு அடுத்தது வர்றது புத்தி ரேகை. இந்த புத்தி ரேகை தான் வாழ்வில் உயர்வார், எப்படி உயர்வார், எந்த விதமாக உயர்வார் என்பதை புத்தி ரேகையை கொண்டுதான் முடிவு செய்ய முடியும். புத்தி பலமாக இருந்தால் ஒரு சில பேர் புத்தி குழம்பும், அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும். வயது முதிர்ந்தவராக இருப்பார், குழப்பமான மனநிலை இருக்கும். ஆனால் சின்ன வயசுல ஒரு நபர் இருக்கார், புத்தி ரேகை சிறப்பாக இருந்ததுன்னா புத்தியை கொண்டு சிறப்பான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் உருவாகும். வாழ்க்கையில் உயர்வை காண்பிக்கக்கூடியது புத்தி ரேகை. நம்ம கையை எடுத்தோன்னு முதல்ல ஆயுள் ரேகையை பார்க்கணும். ஒரு மனிதனுடைய ஆயுள் எவ்வளவுன்னு பார்த்துட்டு, ஆயுள் எப்படி இருக்கு, உடம்புல பலம் இருக்கு, சக்தி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது புத்தி ரேகை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த புத்தி ரேகை என்பது இப்படி இந்த ஆயுள் ரேகையை விட்டு தனியா ஒரு 2 சென்டிமீட்டர் கொஞ்சோண்டு இது நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா, ரொம்பவும் மேலே போகக்கூடாது, கொஞ்சமா அப்படி மேலே நல்லா கரெக்டாக போயிருந்ததுன்னா சுயநலம் மேலே இருக்கும். சுயநலம், நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், எப்படியெல்லாம் முன்னுக்கு வரணும். ஒரு மனிதன் அவன் எவ்வாறு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வாறு முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற சுயநல எண்ணம் இருக்கும். வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க. புத்தியை பயன்படுத்தி திறமையான புத்தியாக இருக்கும், முடிவெடுக்கக்கூடிய திறமை இருக்கும். தனியா முடிவெடுப்பாங்க. இந்த ஆயுள் ரேகையை விட்டு தனியா இருந்ததுன்னா தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனி திறமையானவர்களாக அவர்களே அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த புத்தி ரேகையினுடைய ஒரு கிளை குருமேட்லேருந்து ஆரம்பித்து புத்தி ரேகையோட சேருது சார். இது குருமேடு. இந்த குருமேட்லேருந்து ஆரம்பித்து ஒரு புத்தி ரேகை சேருதுன்னா சிறப்பான அமைப்பு. இங்கேருந்து குருமேட்டுக்கு போகிறது வேற, குருமேட்லேருந்து இப்படி சேரணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி சேர்ற மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா சிறந்த புத்தி. ஒரு தலைமை பண்புக்கு தகுதியானவர், தலைமை ஏற்க தகுதியானவர். அரசியல் தலைவர்கள், அதாவது பெரிய ஃபேக்டரி தலைவர்கள், எங்கு இருந்தாலும் தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த புத்தி ரேகை நேராக போகுது இல்லையா, இதை மேலே புதன் பக்கம் லைட்டாக திரும்பிச்சுன்னு வச்சுக்க, பணம் சம்பாதிக்கக்கூடிய நிபுணராக இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருக்கும்? பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரும். கண்டிப்பாக பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. அது வரைக்கும் ஓய மாட்டார்கள். அதே மாதிரி இந்த புத்தி ரேகையினுடைய ஒரு நேரம் போது ஒரு கிளை இப்படி சந்திரமேட்டு பக்கம் திரும்பி இருக்குது. மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு. புத்தி ரேகை தனியாக போகுது, அதில் ஒரு கிளை சந்திரமேட்டு பக்கம் திரும்பி இருக்குதுன்னா நல்ல ஒரு கற்பனை வயம் உள்ளவர்கள். இன்னும் சொல்லப்போனால் தெய்வ பக்தியிலிருந்து சிறந்த ஞானம், புத்தி, சிறந்த அறிவாற்றல் உடையவராக இருப்பார். வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நான் நல்லா சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். புத்தி ரேகையினுடைய ஒரு கிளை சந்திரன் பக்கம் திரும்பினால் நல்லது, சரிங்களா? இந்த புத்தி ரேகை சந்திரன் பக்கம் திரும்பிச்சுன்னா வாழ்க்கையில நல்ல புத்தி, நல்ல சிறப்பான வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப முதல்ல நல்லதை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் கெடுதலும் இருக்கு, அந்த கெடுதலை பார்ப்போம். புத்தி ரேகையில போய் ஒரு இந்த புதன் வீட்டுக்கு போகக்கூடிய புதன் ரேகை டச் பண்ணுது சார். 2 கையிலையும் புதன் ரேகை டச் பண்ணிச்சுன்னா ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம். அந்த ரேகை 2 கையிலும் புத்தி ரேகை போய் டச் பண்ணிச்சுன்னா, ரைட்டு லெஃப்ட் 2 டச் பண்ணிச்சுன்னா ஜோதிடத்தில் அனுமானம் இருக்கும், விருப்பம் இருக்கும், ஜோதிடராக கூட இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஜோதிடத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வாக்கு பலிதம் இருக்கும். அவர்கள் சொன்னது பலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக சொல்லணும். வாய் தொடர்ந்து சொல்லும்போது எச்சரிக்கையாக சொல்லணும். இப்போ இது தனியாக இருக்குல்ல, இது ஒட்டி லைட்டாக அப்படி ஒட்டி வந்தாலும் நல்லது. ஒட்டி குருமேட்டுக்குள்ளாரையே இப்படி பிரிஞ்சிடணும். குருமேடு இல்லையா, இதுக்குள்ளார பிரிஞ்சிருச்சுன்னா நல்லது. அதே மாதிரி ரொம்ப தூரம் சனிமேட்டு வரைக்கும் பிரியாமல் இது வரைக்கும் சேர்ந்தே இருக்கு சார். இந்த ஆயுள் ரேகை இல்லையா, சனிமேட்டுக்கு இவ்வளோ தூரம் அப்படி பிரிஞ்சு வருதுன்னு வச்சுங்க. இந்த ஆயுள் ரேகை ஒரு சில பேருக்கு வரும்,
இப்படி வந்ததுன்னா அது தவறான ஒரு அமைப்பு. குரு மீட்லேயே இப்படி பிரிஞ்சு இப்படி இப்படி வருதுன்னு வச்சுங்க, மிகவும் சிறந்த அமைப்பு. வாழ்க்கையில் நல்ல ஒரு நிதானத்தோடு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிறது. இந்த புத்தி ரேகை இப்படி போகும், அதாவது இந்த ஆயில் ரேகை கீழே உற்பத்தியாக போகும். தவறான அமைப்பு. சண்டை சச்சரவு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரிங்களா? இந்த புத்தி ரேகை தான் வாழ்க்கையில் ஒருவர் எப்படி உயர்வார். பணம் சம்பாதிக்கக்கூடியவராக இருந்ததுன்னா புதன் பக்கம் திரும்பி இருக்கும். சுயநலம் தான் நேராக இருக்கும், கற்பனைனா கீழே இருக்கும். இப்போ அந்த புத்தி ரேகை நேராக என்ன பண்ணும், அப்படி கீழே வந்துடும். இந்த மாதிரி தனியாக கீழே வந்துருச்சு, அந்த புத்தி ரேகை விட்டுட்டு இந்த ரேகை கீழே வந்துச்சுன்னா கற்பனை அதிகமாக இருக்கும். கற்பனை சார்ந்த துறையில் மட்டுமே அவர்கள் எண்ணம் இருக்கும். தேவைக்கு அவர் அது இப்போ ஒரு சம்பாதிக்கிற 1 லட்சம் சம்பாதிக்கிறார், 3 லட்சம் 4 லட்சத்துக்கு கற்பனை பண்ணி வச்சிருப்பார். இப்படிலாம் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி கற்பனையில் ஓடிட்டு இருக்கும் வாழ்க்கை. கற்பனை சார்ந்த துறை, கதை கவிதை கட்டுரை கற்பனை துறை இருந்தால் நல்ல வெற்றி அடைவதற்கு வாய்ப்புண்டு. இல்லை என்றால் தவறு. இன்னும் சொல்ல போனால் இது சந்திரன் வீட்டுக்கே வந்தால் தற்கொலை எண்ணம். சந்திரன் என்பவர் மனம். இந்த புத்தி ரேகையும் மனமும் சம்பந்தப்பட்டது. இந்த புத்தி ரேகை என்ன பண்ணுது, புத்தி ரேகை மனம், மனமும் புத்தி ரேகை. அந்த புத்தி ரேகை மனம் செயல்படக்கூடிய விதம், புத்தி அறிவு மனம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த புத்தி ரேகை. இந்த புத்தி ரேகை அப்படி கீழே சந்திரன் பக்கம் இறங்கிருச்சுன்னா மனசு கற்பனையில் இருக்கும். கற்பனை அதீதமான கற்பனையில் அவர்கள் தற்கொலை எண்ணம் வருவதற்கு வாய்ப்பு. நிறைய கடன் வாங்கிடுவாங்க, தேவையில்லாத கடனை வாங்கி. கற்பனை அதிகமாக இருக்கும் இல்லையா, கற்பனை அதிகமாக பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு நிறைய கடன் வாங்கிடுவாங்க. இல்லை ஏதோ சொத்து சுகம் ஆரம்பிக்கணும், ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நிறைய கடன் வாங்கிடுவாங்க. கற்பனையில் விதந்து கடன் வாங்கி தற்கொலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டு மனநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. தண்ணீரில் மூழ்கி மரணமடைவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி புத்திரேகை சந்திரன் பக்கம் போனாக்க கற்பனையை மனசு சரியில்லாமல் போகும், மனநலம் பாதிக்கப்படும், மனசு பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். புத்தி சந்திரன் பக்கம் புத்திரேகை போச்சுன்னா மனநிலை சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்று, இந்த புத்தி ரேகை வருது இல்லையா, அந்த புத்தி ரேகை இப்படி வருது நடுப்புல, இதில் ஒரு தீவு வருது சார். ஒரு தீவு, ஒரு விடுபடுவது ஏதாவது வந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு தீவு இப்படி இருக்கும். தீவுன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம காணொலியை பார்க்குறவங்களுக்கு தெரியும். தீவு வெட்டு துண்டு வரும் பொழுது அந்த வயதில் உங்களுக்கு மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கை. ஏதாவது ஒரு காரணம், லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், ஏதாவது பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு சங்கடங்கள் உண்டு பண்ணி மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த வயதில் அந்த மனநோயை சரி பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த புத்தி ரேகையில் ஏதாவது ஒன்று தென்பட்டால் மனம் பாதிக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது, இந்த புத்தி ரேகை இப்படி நேராக போயிட்டு இப்படியே நேராக அப்படி போய் இந்த ரேகை இந்த பக்கம் சனிமேட்டுக்கு போய் இப்படி முடியுதுன்னு வச்சுங்க, தவறான ஒரு அமைப்பு. புத்தி ரேகை ஒரு சில பேருக்கு நான் என்ன சொல்கிறேன், எல்லா அமைப்பையும் சொல்லிடுறேன். இந்த புத்தி ரேகை நேராக சனிமேட்டுக்கு போய் இப்படி போய் இறுதி ரேகை வெட்டி சனிமேட்டில் போய் முடியும். இந்த பக்கம்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த பக்கம்லாம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு தவறான அமைப்பு. வாழ்க்கையில் மனநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. மனசு சரியில்லாமல் இருக்கும். அவர்களுக்கு திடீர் அதிர்ச்சி ஏற்பட்டு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. மாரகம் கண்டம் கூட வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த புத்தி ரேகை என்ன பண்ணும், நேராக போயிட்டு இப்படி வெட்டும். இப்படி வெட்டிச்சுனாலும் எப்படி இறுதி ரேகை வெட்டிச்சுன்னா பணத்திற்காக வேண்டி பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு திட்டம் போடுவாங்க. அந்த திட்டம் போட்டு தவறு செய்து அந்த வயதில் அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். எச்சரிக்கையாக இருக்கும். இந்த மாதிரி ரேகை போயிட்டு இறுதி ரேகை போய் வெட்டுச்சுன்னா, புத்தி ரேகை இறுதி ரேகை போய் வெட்டுச்சுன்னா உங்களுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை, இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதை மாட்டிங்க, பிரச்சனை வரும். எச்சரிக்கை. அதே மாதிரி இந்த இருதய ரேகை பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, திரும்ப ஒரு தரம் சொல்லிடுறேன். இந்த இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, இது 3 சேர்ந்து ஒரே மாதிரி வந்துடும். இது ஆயுள், இது புத்தி, இது இருதயமும் இப்படி சேர்ந்துடும். இப்படி சேரும் பொழுது இந்த 3 ரேகையும் சேரும் பொழுது இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, இது 3 ஒரே இடத்துல சேரும்போது மன அதிர்ச்சி உண்டாகும், மனநோய் உண்டாகும், தற்கொலை எண்ணம் உண்டாகும், ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகும். மன அதிர்ச்சி. இது இருதயம், இது மனம், இது சக்தி. இது 3 ஒன்றா சேரும்போது மன அதிர்ச்சி ஏற்பட்டு ஒரு சில பேருக்கு மனநோய் உண்டாகும். ஒரு சில பேருக்கு மன அதிர்ச்சி ஆகி
ஏதோ ஒரு தற்கொலை எண்ணம் ஏற்படும். தற்கொலை எண்ணமோ மன அதிர்ச்சியோ மனநோயோ ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி 3 இருந்தால் ஆபத்தை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க சரியாயிடுவாங்க. அந்த ஆபத்துலேருந்து மீண்டு சரியாயிடுவாங்க. ஆனால் சிக்கனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் சிக்கனமாக இருக்கணும் இருப்பாங்க இந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த புத்தி ரேகை தான் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கக்கூடியவரா, தொழில் மூலம் பணம் சம்பாதிப்பாரா, கற்பனையின் மூலம் சம்பாதிப்பாரா, எவ்வாறு சம்பாதிப்பார் என்பதை, அவருடைய வாழ்க்கையுடைய போக்கு எவ்வாறு இருக்கிறது, செயல்படும் விதத்தை, புத்தி எவ்வாறு செயல்படுகிறது, அறிவு எவ்வாறு செயல்படுகிறது, மனம் எண்ணம் எப்படி இருக்கிறது. ஒருவருடைய எண்ணம் நன்றாக இருந்தால், எண்ணம்னா புத்தி ரேகை தான். அந்த புத்தி ரேகை தான் எண்ணம், மனம், அறிவு, புத்தி எல்லாமே அதான். அந்த எண்ணம் சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக ரேகையே மாறும். இப்போ ஒருவருக்கு புத்தி எண்ணம் நல்லா இருக்கு, எண்ணம் நல்லா இருக்கும்போது இந்த ரேகை சரியில்லாத போது இது மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஒரு புத்தி ரேகை இப்படி வருது சார், இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இப்படி லைட்டாக வரையும், அப்படியே லைட்டாக அந்த மயிரில மாதிரி இப்படி மேலேயோ இப்படி கீழேயோ இறங்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எந்த ரேகை இது மாதிரி மயிரிலை மாதிரி நுனியில் அப்படியே வளைஞ்சு போகும், நீண்டு போகும், அப்படி இருக்கிறது. ஒரு இருதய ரேகை வளரும், புத்தி ரேகை வளரும், ஆயுள் ரேகையில் மேலெழும்பக்கூடிய கிளைகள் வரும், விதி ரேகையில் மேலெழும்பக்கூடிய கிளைகள் வரும். இந்த மாதிரி வரும் பொழுது நல்ல ஒரு அமைப்பாக அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தி ரேகை அதிர்ஷ்டமாக இருந்தால் மேல் நோக்கு கிளைகள், இந்த புத்தி ரேகை வருது சார், இந்த புத்தி ரேகையிலிருந்து மேல் நோக்குன கிளைகள் வந்ததுன்னா மிகவும் சிறப்பான அமைப்பு. மேல் நோக்குன கிளைகள் புத்தி ரேகையில் சிறந்த அமைப்பை தரும். கீழ் நோக்குன கிளைகள் புத்தி சரியில்லாத அமைப்பு, அதை தருவதற்கு வாய்ப்பு. நிறைய கிளைகள் கீழே இறங்குச்சுன்னா மனம் சரியில்லாமல் இருக்கும், மனநோய் வருவதற்கு, சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக வேணும். மேல் நோக்குன கிளை சிறப்பு. புத்தி ரேகை ஒரு மனிதன் வாழ்வில் எவ்வாறு புத்தியை கொண்டு வாழ்வில் எவ்வாறு நடக்கக்கூடிய அவருடைய செயல்படக்கூடிய விதத்தை காண்பிக்கக்கூடியது. இதை நான் எல்லாமே பொதுவாக நல்லது கெட்டது எல்லாமே போட்டேன். உங்கள் கையில் புத்தி ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கையில் புத்தி ரேகை ஆயுள் ரேகையோட சேர்ந்து இருக்கா, ஆயுள் ரேகைக்கு கீழே இருக்கா, ஆயுள் ரேகைக்கு மேலே இருக்கா, ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா தற்பெருமை பேசுவாராக, அதாவது தற்பெருமையாக இருக்கும். ஒரு பெண்கள் கையெல்லாம் எங்கள் வீட்டில் அப்பா வீட்டில் அப்படி இருந்தேன் இப்போ இருந்தேன்னு சொல்லி பெருமை பெற்றுவராக இருப்பார். இந்த ரேகை என்ன பண்ணும், அந்த புத்தி ரேகை ஒரு சில பேருக்கு இப்படி ஆரம்பிச்சு வரும். அவர்கள் பெருமை பேசுபவர்களாக இருப்பார்கள். பெருமை பேசியே வாழ்க்கையில் குறை பண்ணி எதையுமே அவர்களை சமாதானப்படுத்தவே முடியாது. நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் குறைப்படுவார்கள், பெருமை பேசுவார்கள். இந்த கீழே இருந்ததுனாலும் தவறு, மேலேயும் இருக்கக்கூடாது கீழே இருக்கக்கூடாது, கொஞ்சோண்டு தள்ளி இருந்ததுன்னா சிறப்பான புத்தி நல்லா செயல்படுதுன்னு அர்த்தம். புத்தி ரேகையை பாருங்கள். உங்களுடைய புத்தி எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு பாருங்கள். முடியும் இடம் இருதய ரேகையை வெட்டக்கூடாது, சந்திரன் வீட்டுக்கு போகக்கூடாது. புத்தி ரேகையில் தீவு வெட்டு துண்டு வந்தால் மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம கையை பாருங்கள். உங்கள் கையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இது ஒரே ஒரு வீடு தான். இந்த ஒரு ரேகையை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய சக்தி, உடம்புல சக்தி எப்படி இருக்குது, இதயம் எப்படி இருக்குது, விதி ரேகை எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, அதே மாதிரி சூரிய ரேகையை வச்சு தான் வாழ்க்கையினுடைய அவனுடைய வெற்றி எவ்வாறு முழுமையாக கிடைக்குமா கிடைக்காதா, இது எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கையில் புத்தி ரேகையை பாருங்கள். வாழ்வில் எந்த விதத்தில் நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்கள், செல்ல முடியும் என்பதை புத்தி ரேகை உங்களுடைய செயல்படும் விதத்தை காண்பிக்கிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.